ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ட் யூடியூப் சேனல். இந்த நோட்பிக்ஸில் ஏர்ட்ராப்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஒரு ஃப்ளாகை போட்டு அதில் ஜனவரி 22 சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கான்னு சொன்னால், ஜனவரி மாதம் 22 அவங்களுடைய லிஸ்டிங்கை பற்றின அப்டேட், எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகுது, நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது, எப்போ லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அப்டேட் வரலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். லிஸ்டிங் 22 நடக்க போகிறதில்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். அதோட சிலியா மைனிங் அடிக்கடி நாங்கள் இன்றைக்கு வரோம் நாளைக்கு வரோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆப் ஸ்டோரில் வரோம், ப்ளே ஸ்டோரில் வரோம்னு சொல்லி இன்னும் ஒரு முடிவுக்கு அவங்களே வந்த மாதிரி தெரியல. ஆனால் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், சிலியா டோக்கன் அட்ரஸ் வாலெட் அட்ரஸ் சப்மிட் பண்ணி உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாதவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் தரப்போகிறதாக, கிளைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட். ஏன்னா சில பேர் நெட்வொர்க் இஷ்யூவால் கிளைம் பண்ண முடியாமல் இருக்கலாம், சில பிரச்சனைகளால் கிளைம் பண்ண முடியாமல் இருக்கலாம். அவர்கள் எல்லாருக்குமே கிளைம் பண்ண அவர்கள் ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வருவாங்க, கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அடுத்து அந்த சேப்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் நான் வீடியோ மேக் பண்ணி கொண்டு இந்த டைமில் 3 மணித்தியாலம் காட்டிட்டு லிஸ்டிங் ஆகிற டைம். ஸோ நீங்கள் சில நேரத்தில் வீடியோ பார்க்குற டைமில் சில நேரத்தில் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அதோட அவங்க கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறதாக, இன்றைக்கி லிஸ்டிங் நடக்க போகிறதாக. 20 தான் ஸ்னாப்ஷாட், 20 தான் லிஸ்டிங், 20 தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே நாள்லேயே மூண்டும் செய்ய போகிறதாக சொல்லியிருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்குமே இல்லை. லீடர் போர்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற 45,000 பேருக்கு தான் நம்ம லீடர் போர்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆளுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறதாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய மீடியம் பேஜில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லாதவர்கள் எப்போ லிஸ்ட் ஆகுது, என்ன எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹூ குவாலிஃபைஸில் பாருங்கள், அந்த கொடுத்துருக்கிற அந்த டோக்கன்ஸ் தான் இவ்வளோ பேருக்கு போகுது. கீப்பர்ஸ் ஹூ கனெக்டட் வெரிஃபைட், கனெக்ட் பண்ணவர்கள், வோல்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறவர்கள், வெரிஃபை பண்ணியிருக்கிறவர்கள், அதோட ரெஃபர் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த நிறைய ஏர்ட்ராப்ஸ் க்ரைட்டீரியாவின் படி எங்களுக்கு தரப்போகிறாங்க. அதோட ரிவார்ட் கல்குலேஷன் எப்படி கல்குலேட் ஆகும்னு சொன்னால், நீங்கள் எத்தனை மைனஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதோட அந்த மைனஸ்லாம் எவ்வளோ நேரம் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்களுடைய அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இதோட சுயி பிளாக் செயின் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜனவரி மாதம் 20 எலிஜிபிள் யூசர்ஸ், இவர்கள் தான் எலிஜிபிள் யூசர்ஸ். அதோட கீழே ஹூ குவாலிஃபைஸ் 45,000 பெஸ்ட்டாக இருக்கிற ஹண்டர்ஸ், அவர்கள்ட்ட ரெஃபரன்ஸ் இருக்கணும். குறைஞ்சது 30 ரெஃபரன்ஸாவது அவங்க வச்சுருக்கணும் அதற்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு. அதோட ப்ளே அக்கௌண்ட்ஸ் கிரியேட்டட் வித் த சேம் இமெயில் அட்ரஸ், எக்ஸ்க்ளூஷன் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. 20 முன்னாடி வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லி நான் 2-3 தடவை எங்களுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டு கனெக்ட் பண்ணாதவர்கள் வெரி சாரி, கனெக்ட் பண்ணியிருக்கணும். மற்றவர்கள் அப்படி கனெக்ட் பண்ணாதவர்கள் அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நீங்கள் கிளைம் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் கனெக்ட் பண்ணியிருந்தவர்களில் அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் எங்களுக்கு வித்ட்ரோவல் தரதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணல. நான் வீடியோ மேக் பண்ணிக்கணும் இந்த டைமில் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், அதோட டெலிகிராம்லையும் போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த கிளைமிங் ப்ரோசஸை நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த கிளைமை பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுய் வாலெட்டில் கனெக்ட் பண்ண முடியும். நாங்கள் ஆல்ரெடி சுய் வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். கியூ ப்ரௌசரில் தான் இதை சைனப் ப்ரோசஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் நான் சொல்லியிருப்பேன் சுய் வாலெட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சுய் வாலெட் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற கியூ ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற இதை அன்லாக் பண்ணிக்கொள்ளுங்க. அன்லாக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு 0.2 சுயை நான் ஆல்ரெடி டிபாசிட் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுருந்தேன். ரைட், அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இதை டெஸ்க்டாப் மோடில் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா டெஸ்க்டாப் மோடில் ஒர்க் பண்ணுறது லேஸாக இருக்கிறதால சேஞ்ச் பண்ணி போட்டு காப்பி பண்ண அந்த அட்ரஸை கியூ ப்ரௌசர் இதில் போட்டு சர்ச் பண்ணி இந்த சைன் அப் ப்ரோசஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகிற நல்ல போய்ட்டு லொகின் பண்ணக்கூடியதாக இருக்குது. நான் என்னுடைய இமெயிலையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்து லொகின் பண்ணுறேன். லொகின் பண்ணால் இந்த அவைலபிள் பேலன்ஸில் எனக்கு 0ன்னு சொல்லி காட்டுது. எனக்கு மட்டுமே எல்லாருக்குமே 0ன்னு சொல்லி காட்டும். நேற்று நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் உங்களுக்கு அதனுடைய பேலன்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு பேலன்ஸ் ஷோ ஆக முடியும். ஸோ இதில் 0ன்னு தான் காட்டும். அதோட மேலே போய் இந்த மெனு கோடு இருக்குதானே, இந்த மெனு கோடை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களா, வெரிஃபை பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நான் வெரிஃபை பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ஓகேன்னு சொல்லி காட்டுது. கீழே வாலெட் அட்ரஸ் காட்டுது. இதே வாலெட் அட்ரஸ் தான் என்னுடைய அந்த ஆப்லையும் காட்டும். ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆப்லையும் இப்படி தான் காட்டும். இந்த வெரிஃபை பண்ணியிருக்கிறது அதோட கீழே நிறைய அப்டேட்ஸ்கள் இருக்குது. அந்த ரிவார்ட் வாலெட், எக்ஸ்ட்ரா வாலெட் அப்படிலாம் இருக்குது. இப்போதைக்கு எங்களுக்கு தேவை எப்போ கிளைம், எப்போ லிஸ்டிங், எப்போ நாங்கள் செல் பண்ணிவிட்டு வெளியே வரலாம்னு சொல்லி அப்டேட் தான் எங்களுக்கு தேவை இது வரைக்கும். ஸோ இதில் 0ன்னு சொல்லி தான் காட்டிக்கொண்டிருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இந்த ஆப்புக்குள்ளே வருவோம். ஆப்பில் வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஆப்பில் வந்து இப்போ அப்டேட் வந்திருக்கு, புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ப்ளே ஸ்டோரில் அப்டேட் இருக்குது, அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க. ஸ்னாப்ஷாட் எடுத்து யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லி அவர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்னாப்ஷாட் எடுக்கப்பட்டாச்சு. இதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் அதிகமாக இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ண அப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், வித்தியாசமான ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ ப்ளே ஸ்டோரில் புது அப்டேட் வந்துருக்குது. அப்டேட் பண்ணி போட்டு உள்ளே வார நேரம் இப்படி காட்டும். ரெடி டு டெவலப் உங்களோட இதை
இந்த எக்ஸ்சேஞ்சுகளோட சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. KuCoin, Get2Earn, MexGlobalோட சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் உங்களோட வாலெட்டில் கொஞ்சம் சிப் டோக்கன் பை பண்ணி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு அவங்க பை பண்ணி வைக்கிறது மூலமாக பூஸ்ட் பண்ணி உங்களுடைய மைனிங்கை இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு 3 எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஆப்ஷன் இருந்திருக்காங்க. இந்த 3 எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆகுது. இன்னும் வருங்காலத்தில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்களும் இருக்குது. பூஸ்டர் மஸ்ட் இல்லை. ஆனால் லிஸ்ட் ஆனப்பறம் நீங்கள் அதை பை பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து பை பண்ணி வச்சுருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு சில எக்ஸ்ட்ராவாக இந்த சிப் டோக்கன் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஏன்னா மைனிங் ப்ரோசஸ் இண்டோட ஸ்டாப் ஆக போகிறோம். இன்றைக்கி ஜஸ்ட் TG அதாவது லிஸ்டிங் மட்டும் தான். இதுக்கு பிறகு மைனிங் சீசன் 1 சீசன் 2 சொல்லலாம் ஓடிட்டே இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்ச் Get2Earn, MexGlobal, KuCoin நீங்கள் இந்த 3 எக்ஸ்சேஞ்சில் இந்த எக்ஸ்சேஞ்ச் வேணால் நீங்கள் பை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ பை சிப் டோக்கன்ஸ் on one of these exchanges அதை பற்றி நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்டுருக்குறாங்க. லிஸ்டிங் ஆனப்போ நாங்கள் யோசிப்போம் அதை பண்ணலாமா, பண்ணுறதால எங்களுக்கு பலன் கிடைக்குமா, போஸ்ட் பண்ணுறதால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அதோட வாலெட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்டேட்டடான அந்த செப் டோக்கன் ஏர்ட்ராப் ஆப் அந்த இதுலேயும் 0 பேலன்ஸ் தான் காட்டி கொண்டு இருக்குது. அதோட புதுசாக ஒரு இது ஒன்று அப்டேட் ஆகிருக்குது. வைஃபை சிம்பிள் நடுவில் இருந்து இவ்வளோனாலும் இப்போ முன்னுக்கு போயிருக்குது. அதோட லீடர் போர்ட்லாம் செக் பண்ணி ஸ்னாப்ஷாட்லாம் முடிச்சாச்சு. அந்த இடத்துல வந்து பாருங்கள், முதல்ல வைஃபைக்குள்ள வந்து ஆக்டிவேட் செஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கேனிங் பண்ணட்டும். ஸ்கேன் பண்ணுறது மூலமாக தான் எங்களோட எக்ஸ்ட்ராவான டோக்கன்ஸ் எங்களுக்கு ஆட் பண்ணி கொண்டு இருந்தது. ஸ்கேனிங் ஓடிக்கொண்டிருக்கணும். phase 1 phase 2 சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு இடைக்கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அது போஸ்ட் ஆகிருக்குதா, ஆக்டிவேட்டில் இருக்குதா, ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி அதை இன்ஆக்டிவாக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த செப் டோக்கனில். அதோட இந்த 3வது ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சிப்ஸ், நாங்கள் இவ்வளோ டேட்டா சிப்ஸ் மைன் பண்ணியிருக்கிறோம், அதோட எவ்வளோ வைஃபை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறோம், இது ப்ளூடூத் வைஃபை இதெல்லாம் வச்சுக்கொண்டா இது நாங்கள் மைன் பண்ணி கொண்டு நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கிளைமபிள் பேலன்ஸ் இன்னும் நாட் அவைலபிள் தான் இருக்குது. அதோட புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குது. நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு லிஸ்டிங் வரையும் காத்திருக்கணும். லிஸ்டிங் வந்தப்போ தான், லிஸ்டிங் ஆனப்போ தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரீ லிஸ்டிங் இல்லை. அதோட நீங்கள் உங்களோட எந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நாங்கள் UID சப்மிட் பண்ணுற மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சும் கிளைம் பண்ண முடியாது. உங்களுடைய ஓன் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீ வாலெட்டில் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம் பண்ணுறதுக்காக கேஸ் பீஸா ஒரு 0.1 ஸ்வீ அல்லது 0.2 ஸ்வீ 0.1லேருந்து 0.2 அளவான ஸ்வீட் டோக்கனை உங்களுடைய இதில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டார்டிங் லீடர் போர்ட்டில் ஃபஸ்ட்டு அதுக்கு 40,000 பேருக்கு வரப்போகுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் லீடர் போர்ட்டில் எத்தனையாவது ஆளாக இருக்கிறீங்க, தொடர்ச்சியாக மைன் பண்ணியிருந்தீங்களா, அந்த ரெஃபர் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டோக்கன்ஸ்கள் நிறைய டோக்கன்ஸ் லீடர் போர்ட்டில் ஃபஸ்ட்டு இல்லை லீடர் போர்ட்டில் மேலே வந்துருப்பீங்க. நல்ல லெவல் ரேங்கில் முன்னுக்கு வந்துருப்பீங்க. இல்லாதவர்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நாங்கள் பார்க்க முடியும். பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.